أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن الناس من يعجبك قوله في الحياة الدنيا ويشهد الله على ما في قلبه وهو لد الخصام. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹுமா. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய பெரிய 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 கிருபையில் நம்ம 42வது பேஜ் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்ம 43வது பேஜில் அடி எடுத்து வச்சுருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம பார்த்துக்கிறது சூரா பக்ரா 2வது ஜுஸு. சரிங்களா, பார்க்கலாமா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? எல்லாருமே மாஷாஅல்லாஹ் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க. நிறைய பேர் எங்கிட்ட கேட்டீங்க, தொடர்ந்து கிளாஸ் எடுங்க, தொடர்ந்து கிளாஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னனால நான் முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக எனக்காக துவா செய்யுங்க, தொடர்ந்து வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ். சரிங்களாம்மா, பார்க்கலாமா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? நம்ம சின்ன ஒரு இன்ட்ரோ கொடுத்துலாமா, என்ன சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம என்ன சொல்லி கொடுத்துட்ருக்கோம்னா, இந்த மாதிரி குர்ஆனில் வரக்கூடிய ஆயத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வரக்கூடிய சின்ன சின்ன சட்ட நுணுக்கங்கள், சின்ன சட்ட நுணுக்கங்கள் கூட சொல்லி தந்துகிட்ருக்கோம். உங்களுக்கு எளிமையான முறையில் புரியறதுக்காக ரொம்ப ஸ்லோவான மெத்தடில் தான் எழுதிக்கிட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு புரியும் கண்டிப்பாக. இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாமா? இப்போது ஃபஸ்ட்டு வமினன்னாசி, இங்கே பாருங்கள், அதாவது சத்து செய்யப்பட்ட நூன் வந்திருக்காமா, சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்தில் நமக்கு ஹரக்கத்துகள் இல்லைன்னா அந்த எழுத்துக்கள் நமக்கு உச்சரிப்பில் வராது. அதுக்கு முன்னாடி எந்த எழுத்தில் ஹரக்கத்து இருக்கோ அதை கொண்டு சத்து செய்யப்பட்ட எழுத்தோட ஜாயின் பண்ணி ஓதணும். அப்போது வ மீ ந இன் மீனன், இந்த நூனை கொண்டாந்து இந்த நூனில் ஜாயின் பண்ணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, சத்து செய்யப்பட்ட நூனையும் சத்து செய்யப்பட்ட மீமையும் நல்லா அழுத்தி உச்சரிக்கணும். அப்போது வமினன்னாசி அப்படின்னு நம்ம இந்த இடத்துல அழுத்தி உச்சரிக்கணும். அடுத்து பாருங்கள், மை யுழ்ஜிபுக, மை, இங்கே பாருங்கள், நமக்கு சுக்குன் செய்யப்பட்ட நூன் வந்திருக்காமா, இது நமக்கு நூனை சாக்கின் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக யா வந்திருக்கா, யா என்ன எழுத்து? மாஷா அல்லாஹ், அழகாக சொல்லிட்டிங்களே, இதெல்லாம் பில்குன்னாவோட எழுத்து. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு ஓதணும். அப்போது மை யுழ்ஜிபுக, கவனிச்சிங்களா? நம்ம இந்த நூனை வாசிக்கவே இல்லை. ஏன் வாசிக்கவே இல்லை யோசிச்சிங்களா? மாஷா அல்லாஹ், யோசிச்சிருக்கீங்க. வெரி குட்மா, வெரி குட். இப்போ நம்ம சொல்லி தரேன் எதனால் நம்ம இந்த நூனை வாசிக்கலைன்னு சொல்லி தரேன், கவனிச்சிக்கோங்க. அதாவது சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்தில் ஹரக்கத்து இல்லைன்னா அந்த எழுத்துக்கள் நமக்கு உச்சரிப்பில் வராதுன்னு படித்து கொடுத்தேன்னா, இந்த இடத்துல சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்தில் சுக்குன் வந்தாலும் அந்த எழுத்து நமக்கு உச்சரிப்பில் வராது. அப்போ நமக்கு இந்த சுக்குன் செய்யப்பட்ட இந்த நூன் நமக்கு உச்சரிப்பில் வராது. மீமை கொண்டாந்து யால ஜாயின் பண்ணும். ம இ மை யுழ்ஜிபுக, மை யுழ்ஜிபுக, இதெல்லாம் என்ன செய்கிறோம், குன்னா செய்கிறோம். புரியுதுங்களா? மை யுழ்ஜிபுக, இந்த இடத்துல யாக்கு மீமை கொண்டாந்து யால ஜாயின் பண்ணுறோம். ஏன்னா இந்த நமக்கு இந்த இடத்துல இதெல்லாம் பில்குனார் சட்டம் வருது. மீமை கொண்டாந்து யால ஜாயின் பண்ணி ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணுறோமா, ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு வரும். மை யுழ்ஜிபுக கௌலுஹு ஃபில் ஹயாத்தி துன்யா, சேம் சட்டம் தான். ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா, இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா, சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்தில் ஹரக்கத்து இல்லைன்னா அந்த எழுத்துக்கள் நமக்கு உச்சரிப்பில் வராது. பார்த்தோமா? அதே போல் தான் அங்கேயும் சுக்குன் செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்தில் ஹரக்கத்து இல்லைன்னா அந்த எழுத்துக்களும் நமக்கு உச்சரிப்பில் வராது. அப்போ நமக்கு இந்த இடத்துல உள்ள அலிஃப் நமக்கு உச்சரிப்பில் வராது. அதுக்கு முன்னாடி எந்த எழுத்துல ஹரக்கத்து இருக்கோ அதை கொண்டு சுக்குன் செய்யப்பட்ட இந்த எழுத்தோட ஜாயின் பண்ணி ஓதணும். அப்போது ஃபி இல் ஃபில் ஹயாத்தி துன்யா அப்படின்னு நம்ம ஓதணும். இந்த இடத்துல ஒரு முக்கியமான சந்தேகம் வரணும், வருதுங்களா? அதாவது இங்கே என்ன சட்டம் வருதுனாக்கா, நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, சுக்குன் செய்யப்பட்ட நுணுக்கறதா ஏன் வந்துச்சுனாக்கா நமக்கு இந்த இடத்துல இதெல்லாம் பெலுக்குனா சட்டத்தை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி கொடுத்தோம் இல்லையா. ஆனால் இங்கே பாருங்கள், சுக்குன் செய்யப்பட்ட நுணு இருக்குது, அதுதான் ஏன் வந்திருக்கா. இந்த மாதிரி சில வார்த்தைகள் துன்யா புன்யா அப்படின்னு சொல்லிட்டு வரும், குர்ஆனில் வரும். சரிங்களா, துன்யா புன்யா அப்படின்னு சொல்லிட்டு சில வார்த்தைகள் வரும். இந்த இடத்துல மட்டும் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா இதெல்லாம் பில்குனா சட்டத்தை ஃபாலோ பண்ணக்கூடாது. புரியுதுங்களாம்மா? அதாவது இந்த மாதிரி துன்யா அடுத்தா புன்யா அப்படின்னு சொல்லிட்டு 2 வார்த்தைகள் மட்டும் வரும். அந்த இடத்துல மட்டும் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா இதெல்லாம் பில்குனா சட்டத்தை ஃபாலோ பண்ணாமல் அங்கே எப்படி இருக்கோ அதை அப்படின்னு நம்ம வாசிச்சிடணும், துன்யா அப்படின்னு வாசிச்சிடணும். புரியுதுங்களா? வ இஷ் ஹிதுல்லாஹ,
வ யு இஷ் ஹி து உல்லாஹ. அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி உள்ள எழுத்துல நமக்கு பேஷ் வந்துருக்கு. அப்போது நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையை வாய் நிறைய காற்று வச்சு நம்ம உச்சரிக்கணும். சரிங்களாம்மா? அப்போது வ யுஷ் ஹி துல்லாஹ. அதே மாதிரி இங்கே சட்டம் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, இங்கே சட்டம் சொல்லி கொடுத்தேன் நான் நேற்று வீடியோவில், அதே சட்டம் தான் இங்கேயும் வந்திருக்கு. அதாவது சது செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்தில் ஹரக்கத்து இல்லைன்னா அந்த எழுத்துக்கள் நமக்கு உச்சரிப்பில் வராது. அதுக்கு முன்னாடி எந்த எழுத்தில் ஹரக்கத்து இருக்கோ அதை கொண்டு வந்து சது செய்யப்பட்ட எழுத்தோட ஜாயின் பண்ணி ஓதணும். வ யுஷ் ஹி துவாஹ. து இல் துல்லாஹ. இந்த தாவை கொண்டாந்து லாமில் ஜாயின் பண்ணுறோம். யுஷ் ஹி துவாஹ அலா மாஃபி கல்பிஹி வஹுவ அலத்து. இங்கே மா ஃபி கல்பிஹி, இங்கே பார்த்தீங்களா குட்டியாக லாமலிஃப் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த லாமலிஃப் உள்ள இடத்துல நம்ம வந்து வக்ஃபு செய்யக்கூடாது. அப்படி ஒரு வேளை நமக்கு மூச்சு வாங்குச்சு ஒதுக்கிட்டு இருக்கும் போது அப்படின்னா, நமக்கு ஒரு வேளை வக்ஃபு செஞ்சு நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், அடுத்த வார்த்தை அதாவது அலா மா ஃபி கல்பிஹ் நிப்பாட்டிட்டோம், அடுத்ததா வஹுவ அலத்து அப்படி ஓதக்கூடாது. அப்படி ஓதாமல் என்ன செய்யணும், அலமா ஃபி கல்பிஹ் அப்படி நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா முன்னாடியிலேருந்து சேர்த்து நம்ம ஓதணும். மா ஃபி கல்பிஹி வஹுவ அலத்துல் ஹிஸ்வாம். எப்படி மா ஃபி கல்பிஹி வஹுவ அலத்துல் ஹிஸ்வாம் அப்படி நம்ம ஓதி இந்த வாயத்தை கம்ப்ளீட் பண்ணணும். புரியுதுங்களாம்மா? நிப்பாட்டக்கூடாது. நிப்பாட்டிட்டோம் மூச்சு வாங்குகிற காரணத்தில் நிப்பாட்டிட்டோன்னா முன்னாடியிலேருந்து சேர்த்து நம்ம ஓதணும். வஹுவ அலத்துல் ஹிஸ்வாம். இங்கேயும் நமக்கு சேம் சட்டம் தான். சுக்குன் செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்தில் ஹரக்கத்து இல்லைன்னா அந்த எழுத்துக்கள் நமக்கு உச்சரிப்பில் வராது. அதுக்கு முன்னாடி எந்த எழுத்தில் ஹரக்கத்து இருக்கோ அதை கொண்டு வந்து சுக்குன் செய்யப்பட்ட எழுத்தோடு ஜாயின் பண்ணி ஓதணும். அல இத்து இல் அலத்துல் ஹிஸ்வாம் அப்படி நம்ம அந்த இடத்த கம்ப்ளீட் பண்ணணும். இங்கே மீமுக்கு கீழே ஜேர் இருக்கிறனால ஜேரை எடுத்துகிட்டு நம்ம சுக்குன்னு வச்சு நம்ம இந்த இடத்துல நிப்பாட்டிக்கணும். சரிங்களாம்மா? புரியுதுங்களா? நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, இந்த இடத்துல சொல்லி கொடுத்தேன் இல்லையா, இந்த இடத்துல இல்லை, இதுக்கு முன்னாடி வந்த ஆயத்துக்கள் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருக்கேன். வக்ஃபுடைய சட்டம் அதாவது ஜபரு ஜேரு பேஷு, அடுத்ததாக தோ ஜேரு தோ பேஷு, கடா ஜேரு உல்டா பேஷு. இதில் நம்ம வந்து தோ ஜபரும் ப்ளஸ் கடா ஜபர் இருக்கு இல்லையா, அது மட்டும் நம்ம சொல்லலை. இந்த ரெண்டு குறியீடுகளை தவிர மற்ற எந்த குறியீடு வந்தாலும் ஒரு ஆயத்தோட முடிவில் வந்தாலும் அந்த குறியீடை எடுத்துட்டு சுக்குன்னு வச்சு நம்ம நிப்பாட்டணும். குண்டு தா வந்துச்சுன்னா அதுக்கு முழுமையாக வேறு சட்டம் வரும். அதை நான் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் வரும்போது சொல்லித்தரேன். சரிங்களாம்மா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய பெரிய கிருபையில் நம்ம வந்து ஆன்லைன்லேயும் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோமா, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே எடுத்துக்கிட்டு இருக்கோம். 2024 டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ 2025 ஃபுல்லாக எடுத்து இப்போ 2026 ஜூன் மாதம் ரன் ஆகிட்டு இருக்கு இல்லையா. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபையில் நல்லபடியாக போய்கிட்டு இருக்குமா. துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். நம்ம ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணது நோக்கமே நிறைய பேர் நம்மக்கிட்ட நம்மளுடைய நண்பர்கள் ஆனால் நீங்கள் எல்லாருமே எங்கிட்ட வந்து சொன்னனால கமெண்ட்டில் வந்துட்டு ஆன்லைன் கிளாஸ் எடுங்கன்னு சொன்னனால தான் நம்ம என்ன பண்ணோம், ஆன்லைன் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபையில் நிறைய பேர் ஜாயின் பண்ணி நிறைய பேர் பயனடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ், எல்லாத்துக்குமே அல்லாஹ் ஒருவனே போதுமானவன். உங்களுக்கும் நம்மக்கிட்ட ஆன்லைன் கிளாஸை ஜாயின் பண்ணி குர்ஆன் ஓத கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பம் இருந்துச்சுனாக்கா ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அந்த நம்பருக்கு இன்ஷா அல்லாஹ் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணால் ஃபோன் போகாதுமா அந்த நம்பருக்கு, ஏன்னா மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இன்னொரு விஷயம் என்னென்னா 2 மாத கோர்ஸ் தான், 2 மாதம் தான். உங்களுக்கு அலிஃப் பா தாவே எனக்கு தெரியாதுமா, நான் வந்து சின்ன பிள்ளையில் படித்தது எனக்கு எல்லாமே மறந்து போச்சு, இல்லை நான் படிக்கவே இல்லை, நான் மதரசாக்கே போனது கிடையாது அப்படின்னாலும் இன்ஷா அல்லாஹ் ஒன்றும் கவலைப்படாதீங்க. 2 மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் தஜ்வீத் முறைப்படி உங்களுக்கு அல்லாஹுடைய பெரிய கிருபையில் நல்லபடியாக உங்களுக்கு குர்ஆன் ஓத சொல்லிக் கொடுத்துருவேன். அது 2 மாதத்து தான் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? பெண்கள் எல்லாருக்குமே எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆண்கள் வந்து 15 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகள் மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு மேலே உள்ள பசங்களுக்கு நம்ம எடுக்கலாமா இன்ஷா அல்லாஹ். ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க இன்ஷா அல்லாஹ். நான் நாளைக்கு உங்களுக்கு அடுத்த ஆய்ச்சி சொல்லி தரேன். இந்த வீடியோ எந்தளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இன்ஷா அல்லாஹ் நன்மையில் பங்கெடுத்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். நான் நாளைக்கு அடுத்த ஆய்ச்சி சொல்லி தரேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.